உலக கிரிக்கெட் வரலாற்றுலயே இந்த நல்லா ஆடுற ஆல்ரவுண்டருக்குன்னு ஒரு திமிர் இருக்கும். நம்ம எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா, பென் ஸ்டோக்ஸ் எடுத்துக்கலாம், பொல்லாடு, பிராவோ, இந்த மாதிரி ஜாக் காலிஸ், இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டே போலாம். அவங்களுக்குன்னு ஒரு திமிர் இருக்கும். அதுல ஒரு தனி ரகமான ஆள் தான் நம்ம இந்த வீடியோல பேச போறோம். தலைவன் கேங்ஸ்டர் பென் ஸ்டோக்ஸ். அவரை பத்தி அந்த வீடியோ இருக்கு. ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டாரு இன்டர்நேஷனல்ல இருந்து. அதுக்கு முன்னாடி அதுக்கு ஹாப்பி ரிட்டையர்மெண்ட் சொல்லிட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மெம்பரா ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே. இங்கிலாந்து வேர்ல்டுல ஒரு பெஸ்ட் ஆல்ரவுண்டர். எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஆல்ரவுண்டர் இங்கிலாந்துல பார்த்தது இல்லைன்னு தோணுது. பென் ஸ்டோக்ஸுக்கு முன்னாடி பிளின்டாப் இருந்தாரு. அதுக்கப்புறம் சொல்றேன், பிளின்டாப்க்கு அப்புறம் ஒரு வெற்றிடம் இருந்தது. நம்ம ஆள் வந்து நிரப்பிட்டாருன்னு தோணுது. இல்ல, பிளின்டாப்பை விட இவர் பெட்டர் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவரால் வேர்ல்டு கப்ல வாங்க முடியல. பெட்டர் பேட்ஸ்மேனு, பவுலிங்கும் ஓரளவுக்கு ப்ரொவைட் பண்ண முடியும் அவரால். பிளின்டாப் வந்து மோரா பவுலரு, பேட்ஸ்மேன் 10 இன்னிங்ஸ்ல ஒரு இன்னிங்ஸ் 2 இன்னிங்ஸ் அடிப்பாரு. ஆனா நான் வந்து எலிவேஷன் கொடுக்கணும்னா பென் ஸ்டோக்ஸ் எப்படி கொடுக்கணும்னா சூப்பர் மேனு, அயன் மேனு, பேட்மேனு, ஸ்பைடர் மேனு இதெல்லாம் டிவில தான் பார்த்திருக்கேன். பென் ஸ்டோக்ஸ்னு ஒருத்தர் இருக்கான், உண்மையிலுமே சொல்றேன், அவன் ஒரு சூப்பர் மேன். அவன மாதிரி ஒரு சூப்பர் மேனு, பவுலிங்கு, பேட்டிங்கு, ஃபீல்டிங்கு, எதுலையாவது ஒண்ணு மேட்ச் மாத்த முடியும்னா அவன் ஒண்ணு மாத்திருவான். இந்த சீரீஸ்ல நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இங்கிலாந்து வெர்சஸ் நியூசிலாந்து வெஸ்ட் இண்டீஸ்ன்னு தெரியல, அந்த சீரீஸ் ப்ரோ பந்து அவன் தான் பவுலிங் போட்டான். வெஸ்ட் இண்டீஸ்ல இருந்து இந்த சந்திரபாலோட பையன் ஒருத்தர் ஆடிட்டு இருக்கிறாங்கல்ல, அவன் ஆடுவான். அவன் வந்து அவன் பந்து போட்டு அவனே லைனுக்கு ஓடி போய் பவுலிங் போட்டு அந்த மும்மண்டத்துல முன்னாடி போயிட்டு யாருக்கு இந்த பக்கம் 2 ஃபில்டர் இருந்தாங்க, அவங்கள ஓவர்டேக் பண்ணிட்டு தலைவன் போய் அந்த 4 தடுத்துப்பான். அப்படியே அவன்கிட்ட எக்ஸ்ட்ரானரி ஃபில்டரு, எக்ஸ்ட்ரானரி பேட்ஸ்மேன். நம்ம பென் ஸ்டோக்ஸ் தி பேட்ஸ்மேன் பேசுறோம்னா நம்ம விடிய பேசிட்டே இருக்கலாம். பென் ஸ்டோக்ஸ் தி எக்ஸ்ட்ரானரி பவுலர். சத்தியமா சொல்றேன், பென் ஸ்டோக்ஸ் இப்ப இனிமே இன்டர்நேஷனல் கிரிக்கெட் விளையாட மாட்டாருங்கும் போது எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. என்னடா ஒன்ன மாதிரி இனிமே கிரிக்கெட் இந்த மாதிரி தொடர்ந்து வர முடியுமா? எதுக்கு ரிட்டையர்மெண்ட் ஆனாரு அப்படிங்கிற காரணம் சரியா தெரியல. ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பிளேயர் கிரிக்கெட்ல நான் பார்த்ததுலயே. அது இல்லாம நம்மால கான்ட்ரவர்சினா பென் ஸ்டோக்ஸ்னா கான்ட்ரவர்சி, அதுக்கு பேர் போனது நம்மால் தான். இந்த வேர்ல்டு கப்பா இருக்கட்டும், வேர்ல்டு கப்ல அந்த லாஸ்ட் ஓவர்ல பேட்ல பால் பட்டு ஓடுனது 4 போனதா இருக்கட்டும், தெருவுல 2 டைம் இறங்கி சண்டை போட்டதா இருக்கட்டும், அப்புறம் வந்து இந்த ஆஷஸ்ல வந்து கடைசி விக்கெட் இருக்கும், நேதன் லைனும் இவரும் வந்து இருப்பாங்க, ஜாக் லீச். ஆமா, ஜாக் லீச். அந்த ஆஷஸ்ல வந்து ஜாக் லீச்சும் இவரும் கடைசி விக்கெட்ல வந்து முடிச்சு கொடுத்து ஒரு செலிப்ரேஷனா இருக்கட்டும். இந்த மாதிரி தலைவனை பத்தி சொல்லிட்டே போலாம். ஓகே, டெஸ்ட்ல எல்லாம் தலைவன் வந்து இங்கிலாந்துக்கு வந்து ஒரு சேவியர். 2012லயோ 14லயோ டெபு ஆனார்னு நினைக்கிறேன். டெபு ஆனார் 2வது இன்னிங்ஸ்லயே செஞ்சுரி பிளஸ் 4 5 எடுத்தாரு அந்த மேட்ச்லயும். இதுக்கப்புறம் இப்போ நம்ம ஹர்திக் பாண்டியாக்கு அப்புறம் யாருன்னு பேசுறோம். இப்ப இங்கிலாந்துல பென் ஸ்டோக்ஸ்க்கு அப்புறம் யாரு டெஸ்ட்ல? அது டீமே இல்லாம ஒண்ணும் இல்லாம போயிட்டு இருக்கு. கிறிஸ் வோக்ஸ் அப்படி இப்படின்னு நிறைய பேர் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனா சரியா பென் ஸ்டோக்ஸ் ஈக்குவலா இப்ப நீ விராட் கோலிக்கு அப்புறம் இந்தியாவில யாருன்னு கேக்குற மாதிரிதான். அங்க ஒரு ஸ்டாரு. குளோபல் ஸ்டார் தான் ப்ரோ. நீங்க அந்த 135 ஆஷஸ் மேட்ச் சொல்றீங்க, உண்மையில சொல்றேன், பென் ஸ்டோக்ஸ் தவிர அது மாதிரி ஒரு ஆட்டம் யாராலையும் அடிக்குது. இந்த கம்பின்ஸோட வந்து அந்த 4 கடைசி ஒரு டெஸ்ட் பேட் இப்படி தூக்கும் போது அந்த கேமராங்கள் இப்படி இந்த பக்கம் வைப்பானுங்க, ஆடியன்ஸ் எல்லாம் எந்திரிச்சு இப்படி பாருங்க. அந்த ஒரு ஐகானிக் இமேஜ் அதெல்லாம். அது 2019 வேர்ல்டு கப்ல ஃபைனலு, செமிஃபைனலு, ஃபைனலு, 2022 ஃபைனலு, 2020 வேர்ல்டு கப் ஃபைனலு, எல்லாத்துலயும் எடுத்துக்கலாம். கிளட்ச் மேட்ச், கிளட்ச்னா தலைவன் எங்க எப்படி முடிச்சு கொடுக்கணும், ஒரு விதமான ஒரு முடிவு கொண்டு வந்து கொடுத்துருவான். வெற்றி தான். அந்த 2018 இருந்து 22 வருஷம் தலைவனோட பீக் இயர். தொட்டதெல்லாம் தங்கம், என்ன எதாவது தொடரனா எல்லாமே தங்கமா இருந்துச்சு. அந்த 22க்கு மேல வாப் இன்ஜுரி ஆகி தான் தலைவன் இன்னைக்கு வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகிற தலைமை. கடைசியா பாருங்க, ஐபிஎல் முன்னாடி இந்த கவுண்டியில விளையாடும் போது மூஞ்சில பந்து போட்டு தலைவனோட பேசஸ் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி ஒரு மாதிரி ஆயிடுச்சு.
அந்த லெவலுக்கு வந்துருச்சு. இன்ஜுரி தான் வந்து தலைவனை வந்து இந்த லெவல்ல கொண்டு வந்து 35 வயசுல ரிட்டையர்மெண்ட் ஆக வச்சதெல்லாம் இன்ஜுரி தான் காரணம். ஓவர் இன்ஜுரி. நம்ம டீம்ல வச்சிருக்கிறோம். ஹர்திக் பாண்டியாவும் சரி, நிதிஷ்குமார் ரெட்டியும் சரி, ஒரு சீரீஸ் முழுசா விளையாண்டு அடுத்த 6 மாசத்துக்கு விளையாட மாட்டேங்கிறாங்க. ஆல்ரவுண்டர்ஸ்னாவே இந்த இன்ஜுரி, ஃபாஸ்ட் பவுலர் ஆல்ரவுண்டர்ஸ்னாவே இந்த இன்ஜுரி ஒரு ப்ராப்ளமா இருக்கும் மெயினா. அது பென் ஸ்டோக்ஸை விட்டு வைக்கல, எல்லாத்துக்குமே இருந்திருக்காது. அதே மாதிரி தலைய வந்து ஆரிஜின் பாத்தீங்கன்னா நியூசிலாந்து, நம்மால் 12 வயசு வரைக்கும் நியூசிலாந்துலதான் பிறந்து அங்கதான் கிரிக்கெட் விளையாண்டு இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் தான் இங்கிலாந்துக்கு மூவ் ஆகி வந்திருக்காரு. அதான் நம்ம போன வீடியோ பேசும்போது நிறைய பேர் இங்கிலாந்து எல்லாம் ஏத்துக்குவாங்க. அது இல்லாம சரி ஓகே, இப்ப டெஸ்ட் இங்கிலாந்துக்குன்னு பண்ணதோட ஐபிஎல்லையும் சம்பவம் எல்லாம் பண்ணிருக்காரு. இப்ப எல்லாம் ரீசெண்டா பாக்குறவங்களுக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் எடுத்து விளையாடதான் தெரியும். தலைவர் அதுக்கு முன்னாடி போன் இதுல இருந்தாப்ல லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்ல, ரைசிங் புனே சூப்பர் ஜெயின்ஸ் தலை, அதுக்கு முன்னாடி ரைசிங் புனே சூப்பர் ஜெயின்ஸ்ல இருந்தாரு. அது ஃபர்ஸ்ட் சீசனே ஒரு 200 இல்ல, ஆமா தானே 200 அடிச்சாரு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் சீசன்ல ஒரு 100. ஆனா அந்த சீசன்ல வந்து செம ஃபார்ம்ல இருந்தாரு. இல்ல நம்ம இதெல்லாம் மறக்க கூடாது. பென் ஸ்டோக்ஸ் புதுசு அப்பதான் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. 2016 வேர்ல்டு கப் T20க்கு ஆடுறாரு. கேர்லஸ் போயிட்டு அவரோட இங்கிலாந்து பிளேயர்ஸ்ல எப்பெல்லாம் ஒருத்தர்கிட்ட அடி வாங்குறோம் சொல்லணும்னா, யுவராஜ் சிங் கிட்ட வந்து போல்டு அடி வாங்குவோம் 6 பாலுக்கு 6. அந்த அடி வாங்கிட்டு அடுத்துல இருந்து அவரோட எலிவேஷன் ரொம்ப வருஷமா டெஸ்ட் மேட்ச் விளையாண்டுகிட்டே இருந்தாரு. அவரு யுவராஜ் சிங்குக்கு அப்புறமே ரொம்ப வருஷமா பவுலிங் போட்டு ஆண்டர்சன் போர்டுலாம் விளையாடுங்க. அதே மாதிரி ஃபைனல்ல 18 ரன் அடிச்சா வின்னு, வெஸ்ட் இண்டீஸ்லாம் அடிக்க மாட்டாங்க. பென் ஸ்டோக்ஸ் இப்போ பவுலிங் இல்ல, ஸ்பின்னர் தான் இருந்தாங்க, பென் ஸ்டோக்ஸ் கொடுத்தாங்க. பென் ஸ்டோக்ஸ் ஓவர்ல 3 பால் 3 சிக்ஸ் அடிச்சு தலையில அங்க வச்சு 5 பாலுக்கு 5 சிக்ஸ், சாரி எனக்கு மறந்துருச்சா, 5 பாலுக்கு 5 சிக்ஸ் அடிச்சு தலையில கைய வச்சுட்டு உட்காருவாரு. நான் நினைச்சேன் அப்ப ஒரு சின்ன பையன் என்னன்னா ஒரு டெபியூட்டன்ட்ட கொண்டாந்து கொடுத்து மேட்சும் போச்சு, இப்ப இந்த பையனோட கேரியர்லாம் அவ்வளவுதான். அப்படியே ஒரு கரெக்டா 2010 ஒரு 3 வருஷம் கழிச்சு 2019 வேர்ல்டு கப் ஒன் டே வேர்ல்டு கப் நியூசிலாந்து மேட்ச்ல பாத்தீங்கன்னா அந்த அவரு மட்டும் ஜெயிக்கவே முடியாத மேட்ச். நியூசிலாந்து அவ்வளவுதான் வின் பண்ணும் போதுங்கிற பட்சத்துல இருந்து இவர் நின்று ஆடி அந்த 84 ரன்னு லக்க ஒரு ஃபேவர் பண்ணுச்சுன்னு அதுதான் சொல்லலாம். நின்னாரு, அந்த ப்ரெஷர்ல நின்னாரு, ஆடினாரு. அது அந்த வேர்ல்டு கப் என்னால தான் போச்சு அப்படின்னு சொல்லி அந்த வேர்ல்டு கப்பா இருக்கட்டும், T20 இன்னொன்னு நீங்க சொல்ற மாதிரி அந்த 19ல இருந்து தலைவனுக்கு வந்து 22 வரலும் செம்ம பீக். அந்த 18ல இருந்து 17 அந்த ரைசிங் புனே சூப்பர் ஜெயின்ஸ்ல இருந்து 17ல இருந்து 22 வரலும் செம்ம பீக். ஸ்டோக்ஸோட கார்டு இல்ல எப்பயுமே இந்த பெரிய பிளேயர்ஸ்க்கு எல்லாம் என்னன்னா அவரை சுத்தி மேட்ச் நடக்கும் போது விட மாட்டாங்க. விராட் கோலியா இருக்கட்டும், பென் ஸ்டோக்ஸா இருக்கட்டும், இப்ப நீங்க அடிச்சாதான் அந்த படத்தை தமிழ் கொடுத்தாங்க, நீங்க தான் வந்து காப்பாத்தணுங்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சுன்னா அவ்வளவுதான். பென் ஸ்டோக்ஸ் அந்த மேட்ச் எழுதி கொடுத்தலாம். பென் ஸ்டோக்ஸ் தான் அந்த மாதிரி ஆட்டம் தான் எல்லாமே. இந்த வேர்ல்டு கப் ஃபைனலா ஒன் டேல இருக்க ஃபைனலா இருக்கட்டும், T20 இருக்கு அந்த பாகிஸ்தான் கிடைச்ச 50 இருக்கட்டும், ஆஷிஸ் ஒரு விக்கெட் டெஸ்ட் மேட்ச் பீக்கு. அது ஆஷிஸ் தான் இங்கிலாந்து ஆஸ்திரேலியாவுக்கும் இருக்க பெரிய வேர்ல்டு கப் எல்லாம் முக்கியம் கிடையாது, எங்களுக்கு ஆஷிஸ் தான் முக்கியம். அந்த மாதிரி மேட்ச்ல அவர் நின்று ஹீரோவா ஆனா தருணம்லாம் இருக்கு. அதாவது சொல்றேன், பென் ஸ்டோக்ஸ் மாதிரி ஒரு கேங்ஸ்டரை எப்பயுமே பார்க்க முடியாது, இனிமேவும் பார்க்கணும்னு தெரியல. உயர கொடுத்து கையை உடைச்சாலும் சரி, காலை உடைச்சாலும் சரி அப்படின்னு நம்மள அஸ்வினெல்லாம் இது பண்ணுவோம். இப்படி காலுக்கு பக்கத்துல இப்படி வந்து போச்சுன்னா கையை தலையை இப்படி கையை தூக்கிறாரு, பால் பின்னாடி வந்து ஓடி பிடிச்சிருக்கு. பென் ஸ்டோக்ஸ்ல அது இல்ல, நான் பிடிக்கிறேன், அதை என்ன ஆனாலும் பரவாயில்ல, என் கால் உடைச்சாலும் சரி கையை உடைச்சாலும் சரி நான் பிடிக்கிறேன்னு பிடிப்பான். இன்னொன்னு நம்ம வந்து எக்ஸ்ட்ரானரி இன்னிங்ஸ் பத்தி மட்டும் தான் பேசுவோம். அன்னோன் இன்னிங்ஸ் போன இந்தியா வெர்சஸ் இங்கிலாந்து டெஸ்ட் சீரீஸ்ல வந்து மேன் ஆஃப் த சீரீஸ் அவர் தான், பெஸ்ட் பிளேயர். அவர் கான்ட்ரிபியூட்டே இருக்காரு. நான் சும்மா ஒரு சாம்பிள் நேற்று லைவ்ல கூட சொன்னேன், சாம்பிள் ஒண்ணு சொல்றேன் ப்ரோ. ஒரு மேட்ச், இந்த 3வது மேட்ச் லாஸ்ட் மேட்ச் தான், அந்த டை அந்த இது போல்ட் ஆகி இந்தியா தோத்த மேட்ச், 170 ரன் அடிக்கணும். பவர் பிளேல பந்து போட்ட ஆரம்பிச்சோம் 20, அந்த ஃபர்ஸ்ட் ஓவர் பவுலிங் போட ஆரம்பிச்சோம், தொடர்ந்து 20 ஓவர் போட்டான். அந்த இன்னிங்ஸ்ல ஆர்ச்சரே 16 ஓவர் தான் போட்டான். யார் பேட்ஸ்மேனா பவுலரா எல்லா ரோலும் பண்ண முடியும். நடிச்சா ஹீரோ ரோலு, வில்லா ரோலு, ஹீரோயின் ரோலு, எல்லா ரோலும் தலைவன் பண்ணிரும் ஒரு மேட்ச்ல. அது மாதிரி பிளேயர் ஜாக்கலிஸ்க்கு அப்புறம் பிறந்தோம்னா இன்னொரு பிளேயர் அது மாதிரி வருவானாங்கிறதே டவுட் தான். ஒரு பிரைமரி பவுலர் 20 ஓவர் தான் போட்டிருக்கான்,
ஒரு ஆல்ரவுண்டரா இருக்கிறோம் 24 ஓவர் போட்டிருக்கானா, அவன் பவுலராவும் இருந்திருக்கான். அந்த இன்னிங்ஸ்ல 44 ரன்னு 100 பந்துக்கு பேட்டிங்லயே அவன் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கான். இது மாதிரி ஒரு ஆல்ரவுண்டர் இனிமே வருவானா? ஸ்பின்ல வந்துருவாங்க. அக்சர் பட்டேல், சட்டேஜா நம்ம ஊர்லயே இருக்காங்க. ஃபாஸ்ட் பவுலிங்ல இனிமே அந்த ஆல்ரவுண்டர் வரணுமா? வாய்ப்பு எனக்கு தெரிஞ்சு கஷ்டம். எப்பயுமே ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர் வந்து ஒரு பற்றாக்குறை இருந்துகிட்டே தான் இருக்கு வேர்ல்டு கிரிக்கெட்ல. யாராவது ஒரு லெஜெண்ட் போனா இன்னொரு லெஜெண்ட் வந்து ஃபில் பண்றதுக்கே ரொம்ப நாள் ஆகும். இப்ப நம்ம பென் ஸ்டோக்ஸ் எல்லாம் ஏன் இவ்வளவு லெஜெண்ட்னு பேசுறோம்? இப்ப ஹர்திக் பாண்டியா வந்து 2-3 வருஷமா பவுலிங்கே போடுறது இல்ல, அதிகமா பவுலிங்கே போடுறது இல்ல. ஆனா பென் ஸ்டோக்ஸ் அதே, அவருக்கும் இன்ஜுரி கன்சர்ன் இருக்கு, நிறைய இன்ஜுரியில இருந்து வந்திருக்காரு, ஆனா அவர் பவுலிங் போடுறாரு. அதான் நம்ம ஹர்திக் பாண்டியாட்டு எதிர்பார்த்தோம். ஓகே, இருந்தாலும் ஹர்திக் பாண்டியா வந்து ஹர்திக் பாண்டியா தான், அவரும் நிறைய இந்தியாவுக்காக நிறைய பண்ணியிருக்காரு. பென் ஸ்டோக்ஸ் வந்து பியூரா கேமுக்காக என்ன பண்ணணும், அந்த கேமை ஜெயிக்கணும்னா என்ன பண்ணணும், நம்ம வேர்ல்டு கப்லயே பார்த்திருப்போம். இங்கிலாந்து ஜெயிச்ச அந்த 50 ஓவர் வேர்ல்டு கப்ல தலைவன் தான் கேமே எடுத்து போவான். நிறைய கேம்ல நிறைய மேட்சஸ்ல தலைவன் தான் எடுத்துட்டு போயிட்டு இருப்பான். அதுல ஆனா எனக்கு ஃபேவரட்டா பிடிச்சது என்னன்னா, தலைவன் அவுட் ஆனது ஒன்று பிடிக்கும். ஸ்டார்க்கு ஒரு அவுட் ஆவான் போல்டு ஆஸ்திரேலியா ஆமா, முடிஞ்சு போச்சு மேட்ச் அப்படின்ட்டு பேட்டர் தூக்கி போட்டு. இல்ல அந்த இதுல என்ன ஆகும்னா அந்த இங்கிலாந்து பென் ஸ்டோக்ஸ் விக்கெட் எடுத்துட்டா மேட்ச் வந்து ஆஸ்திரேலியா அந்த மாதிரி ஒருத்தன் தான் அடிச்சுட்டு இருப்பான். எல்லாம் அந்த அம்மா யாத்திரை அடிச்சு அப்படியே போல் பேட்டை கீழே போட்டு எப்படி யோசிவான் அப்படிங்கிற தலைக்கு போய் நிற்பான். இல்ல நம்ம அந்த வேர்ல்டு கப்பே பாத்தீங்கன்னா மேல 2 பேர் அடிப்பாங்க, டக்குன்னு விக்கெட் விழுந்துரும். பென் ஸ்டோக்ஸ் மட்டும் நின்று அடிச்சு கடைசி வரை கொண்டு போய் வின் பண்ற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல பென் ஸ்டோக்ஸ் விக்கெட் எடுத்துட்டா மேட்ச் வின்னுங்கிற மாதிரி செம்மையான இதா இருக்கும். அதான் சொல்றேன், பென் ஸ்டோக் வாழ்க்கையில நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு பேஸ் வந்து நம்ம சொல்லிக்கிற மாதிரி நம்ம வாழ்க்கையில சும்மா நார்மல் லைஃப் பண்றோம். நம்ம இந்த வருஷம் ஜாலியா இருந்தப்பா, நமக்கு இந்த வருஷம் நல்லா போச்சுங்கிற மாதிரி சொல்றதுக்கு நமக்கே ஒண்ணு இருக்காரு. பென் ஸ்டோக்ஸ் எல்லாம் அப்படி இல்ல. 2019 இருக்கு அவனுக்குன்னு உருவாக்கின வேர்ல்டு கப். இப்ப எப்படி கருப்பு படம் வந்து சூர்யாவுக்கு ஒரு கம்பேக் கொடுத்து இனிமே சூர்யா இப்ப எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்களோ, அது மாதிரி 2019 வேர்ல்டு கப் வந்து பென் ஸ்டோக்ஸ்க்குனே உருவாக்கின வேர்ல்டு கப். பேட்டிங், பவுலிங், ஃபீல்டிங் பென் ஸ்டோக்ஸ் எடுத்துட்டீங்களா அந்த வேர்ல்டு கப்ல வந்து இங்கிலாந்து குவாலிஃபிகேஷன் கூட ஆயிருக்காரு. அதான் சொல்றேன், மேல விக்கெட் விழுந்தா டக்குன்னு பென் ஸ்டோக் நின்று ஆடிட்டு பவுலர் கூட பார்ட்னர்ஷிப் போட்டு ஆடிட்டு இருப்பாரு. அதான் சொல்றேன், பென் ஸ்டோக் அவ்வளவுதான் வேர்ல்டு கப்ல ரிட்டையர்மெண்ட். இந்த மாதிரி ஒரு மொத்தமா அதான் இல்ல எதுலயும் பார்க்க மாட்டோம். இங்கிலாந்துக்காக நல்லா பண்ண ஒரு 4 பேர்னா ஃபர்ஸ்ட் பென் ஸ்டோக்ஸ், அப்புறம் ஓப்பனிங் பேர்ல ஆடின ஜேசன் ராய், ஜானி பிரிஸ்டோ, அப்புறம் கீழே கிறிஸ் ஸ்டோக்ஸ். இவங்க 4 பேர் இல்லைன்னா அப்புறம் இயன் மோர்கன் கூட 1-2 மேட்ச் அடிச்சாரு. இவங்க அதுக்கப்புறம் மேட்ச் அடிக்கல. அந்த ஆர்ச்சர் கூட சொல்லலாம். டெபு சீசன் இங்கிலாந்து கூட டெபு அப்பதான் ஆடுறாரு. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு கப் இங்கிலாந்துக்காக ஆடுறாரு. சரி, ஓகே. இல்ல நம்ம இந்தியா வர்சஸ் இந்த ஆப்கானிஸ்தான் லைவ் பேசிட்டு இருக்கும்போது ரூமர் வந்துச்சு தெரியுமா, அந்த பார்ல ஃபைட் அப்படின்னு சொல்லிட்டு. நாம அப்ப நான் லைவ்ல சொன்னேன்ல, இந்த இது மட்டும் பொய்யா இருந்துக்கணும், பென் ஸ்டோக்ஸ் ரிட்டையர்மெண்ட் ஆகக்கூடாதுன்னு அப்ப லைவ்ல சொன்னேன். 2 மேட்ச் கழிச்சு நீ எதுக்கு எங்களுக்கு ஹார்ட் பிரேக் கொடுத்துட்டு போனேன்னே தெரியல. இல்ல சத்தியமா வருத்தமா இருக்குது ப்ரோ. 35 வயசு தான் ஆகுது. இல்ல 35 வயசு தான் அது. டெஸ்ட் மட்டும் தான் ஆடுறாரு. ஒன் டேல மட்டும் அப்பப்போ வரங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ரிட்டையர்மெண்ட் ஆயிருந்தாலும் நான் வரங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. T20 ஆடுவோம்னா சொன்னாரு. ஆனா ஏன் திடீர்னு முடிவுன்னு தெரியல. இது மனசு கஷ்டமா இருக்கு. பிராங்கா சொல்லணும்னா எனக்கு வில்லியம்சன் ரிட்டையர்மெண்ட் ஆனது கூட எனக்கு பெருசா இது கிடையாது. ஏன்னா அவன் பீக்ல போயிடுச்சு, அவ்வளவுதான். எங்க எம்எல்சிலயும் அந்த SA 20 அடிக்கல, IPL அன்சோல்டு. இன்னைக்கு பென் ஸ்டோக்ஸ் IPL வந்தாலும் 20 கோடி ரூபாய் இழந்து போவான். அதான் ஐபிஎல் வராரு, அது தெரியுமா? ஐபிஎல் வராரு. இது 35 வயசு தான் ஆகுது. இல்ல அதான் சொல்றேன், வில்லியம்சனும் கிரேட் பிளேயர் தான், நல்லேன்னு சொல்லல. நம்ம வில்லியம்சன் ஒரு சுமாரான பிளேயர் தான் சொல்லவே இல்லை. அவரோட பீக் போயிருச்சு. அவர் வந்து ஒழுங்கா பேட்டிங் ஆட முடியல, 30 ரன் சேர்ந்தாப்புல அடிக்க முடியல. அதனாலதான் வந்து ரிட்டையர்மெண்ட் அறிவிச்சிட்டாரு, உண்மை சொல்லணும். ஆனா வந்து பென் ஸ்டோக்ஸ்ல பீக் இருக்கு. 35 வயசுலதான் ஒரு இன்டர்நேஷனல் பிளேயர் இருக்கும். ஆஸ்திரேலியா இருக்கிற 35-36 தான் பீக். அது மாதிரி 35-36 பீக் ஆகிற பிளேயர் எதுக்கு ரிட்டையர்மெண்ட் ஆனாரு? வருத்தமா இருக்கு நிறைய பென் ஸ்டோக்ஸ். இனிமே நம்ம சில வந்து விராட் கோலி 2020 டெஸ்ட்ல இல்லைங்கிறதுக்கோசரம் இந்தியன் ஃபேன்ஸ் நிறைய பேர் வந்து பாக்குறது கிடையாது. பிராங்கா சொல்லணும்னு ஒன் டே மட்டும் தான் பாக்குறாங்க. இந்த 2020 டெஸ்ட்ல பாக்குறது கிடையாது. விராட் கோலி இல்ல,
அது மாதிரி பென் ஸ்டோக்ஸ் இல்லைன்னா நம்ம இங்கிலாந்து மேட்ச் பார்க்க நமக்கு தோணுமா, என்னடா பென் ஸ்டோக்ஸ் இல்லையா அப்படிங்கிற மாதிரி. அவங்களுக்கு ஒரு நிர்பந்தம் இருக்கு, அடுத்த சூப்பர் ஸ்டார் உருவாக்கி ஆகணும். பார்க்கலாம். பென் ஸ்டோக்ஸ் யார் நினைக்கிறீங்க அடுத்த சூப்பர் ஸ்டார் ஹாரி ப்ரூக் இங்கிலாந்து? ஆல்ரவுண்டர் கிடையாது. ஹாரி ப்ரூக் இல்ல இல்ல ஆல்ரவுண்டர் இல்ல, சாம் கரன் இருக்காரு. ஆனா சாம் கரன் அந்த அளவுக்கு எல்லாம் கிடையாது. ஒண்ணும் இல்லையே. இல்ல ப்ரோ, ஹாரி ப்ரூக் அவனா உருவாகணும் ப்ரோ, அவனை உருவாக்குறாங்க. நம்ம ஊர்ல சுமன் கிஷோர் அது ஒண்ணும் பண்ண முடியாது இப்போதைக்கு. உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. இல்ல இந்த பயமுறுத்துற கிரிக்கெட்ட பென் ஸ்டோக்ஸ் ஆடினாரு, அதே தான் இவரும் பண்றாரு. டெஸ்ட்னு பார்க்க மாட்டேங்கிற, பேஸ்பால் மாதிரி டெஸ்ட்னு பார்க்க மாட்டேங்கிறாரு. மேட்ச் வின் பண்ணி தருவான் ப்ரோ. ஆமா 200 ரன் 300 ரன் அடிப்பான். ஆனா மேட்ச் வின்னிங் பெர்ஃபார்மன்ஸா அப்படிங்கிற மாதிரி கேள்வி இருக்குது. இல்ல வின்னிங் பெர்ஃபார்மன்ஸ்னா பயம் காட்டுறான்ல. இப்போதைக்கு அந்த கிரிக்கெட்டே மாறி போச்சு. பென் ஸ்டோக்ஸ் மாதிரி ஆடணும்னா அந்த நான் தான் சொல்றேன், பென் ஸ்டோக் ரீப்ளேஸ்மெண்ட்ல பென் ஸ்டோக்ஸ் தான் இன்னொரு பென் ஸ்டோக்ஸ் தான் பிறந்து வரணும். அதெல்லாம் நீ ரீப்ளேஸ்மெண்ட் எல்லாம் பார்க்க கூடாது. அட்லீஸ்ட் சூப்பர் ஸ்டார்னு கேட்டதுக்கு நான் சொல்றேன், இப்போதைக்கு ஹாரி ப்ரூக் தான் உருவாகிட்டு இருக்காரு, அவ்வளவுதான். இங்கிலாந்து எப்படியாவது எங்கேயாவது ஒரு ஆளுக்கு பிடிச்சிருவாங்க. அதுதான் ஒரு டவுன் ஃபால் ஆகும். திடீர்னு எங்கேயாவது பீக் ஆயிடுவானுங்க. அது பிடிப்பானுங்க. அது இந்த வேர்ல்டு ஒன் டே வேர்ல்டு கப்பே கொஞ்சம் பார்க்க சுவாரஸ்யமா இருக்கும். இங்கிலாந்து எல்லாம் ஈஸியா ரெக்கவர் ஆகி வந்துருவாங்க. அவங்க எல்லாம் ஊருப்பட்ட கவுண்டிங் மேட்ச் ஆடுறாங்க. இல்ல அவங்க சொன்ன மாதிரி கவுண்டிங் வந்துடும். நம்மளோட பெட்டர் கவுண்டிங் அவங்க தான். நாம ரஞ்சின்ட்டு ஒரு வருஷத்துக்கு ஒண்ணு, அவங்க வருஷம் ஃபுல்லா கவுண்டிங் ஆடிட்டு இருக்கிறதுக்கும் மாசம் 2 மாசம் ஆடுற கவுண்டிங்க்கும் வித்தியாசம் இல்லை. அவங்க வருஷம் ஃபுல்லா ஆடிட்டுனா பிளேயர்ஸ் எடுத்துருவாங்க, அதெல்லாம் வந்துருவாங்க. பார்ப்போம். இதோட இல்ல குடிக்கிறதுக்கு முன்னாடி ஒண்ணு சொல்றேன். பென் ஸ்டோக்ஸ் வந்து கிரிக்கெட்டை மிஸ் பண்றாரா இல்லன்னு தெரியல. கிரிக்கெட் வந்து பென் ஸ்டோக்ஸ் ரொம்ப மிஸ் பண்றோம். பிராங்கா சொல்லணும்னா அது நான் ரொம்ப மிஸ் பண்றேன் பென் ஸ்டோக்ஸ். இல்ல ஒவ்வொரு லெஜண்ட் போகும்போதும் அதே மாதிரிதான். இல்ல ஒவ்வொரு லெஜண்ட் போகும்போது அப்படிதான் இருக்கும். ஐபிஎல்ல வந்து நாங்க எடுத்துக்க உட்கார வைக்கலையா, காமெடி பண்ணலையா, அந்த மாதிரிதான். ஆனா அந்த இடம் இல்ல, அந்த உண்மையை சொல்லணும்னா பென் ஸ்டோக்ஸ் ஆடுற அளவு அங்க இடம் இல்ல. பென் ஸ்டோக்ஸ் எப்பயுமே அததான் நான் சொல்றேன். பென் ஸ்டோக்ஸ் எப்பயுமே பாத்தீங்கன்னா 10 சூப்பர் ஸ்டார் இருக்க இடத்துல, அல்ல 5 சூப்பர் ஸ்டார் இருக்க இடத்துல 6வது இன்னொரு சூப்பர் ஸ்டாரா இருக்க விரும்ப மாட்டாரு. ஒரே சூப்பர் ஸ்டாரா தான் இருக்கணும், அது நானா தான் இருக்கணுங்கிற மாதிரி தான் ஆடுவாரு. ஆனா அது நிறைய வாட்டி பார்த்திருக்கேன். ஒரு கேப்டன் கொடுத்து இப்போ குஜராத் மாதிரி ஒரு டீம் எல்லாம் பென் ஸ்டோக்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா மிடில் ஆர்டர் மிடில் ஆர்டருக்கு அவனை மட்டும் எழுதி 5வது இடத்துல வச்சுட்டோம்னா போதும். பவுலர் ராகுல் திரிபாட்டியா போடலாம், கம்பைன் போட்டு மேட்ச் வின் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டே இருப்போம். அந்த மாதிரி பிளேயர் தான். நான் தான் சொல்றேன்ல. இல்ல குஜராத் டைட்டன்ஸ் மட்டும் எடுத்தாலும் நினைச்சு பாருங்களேன், நக்ராவுக்கும் பென் ஸ்டோக்ஸ்க்கும் கனெக்ஷன் செம்மையா இருக்கும், வேற லெவல்ல இருக்கும். குறுக்க கௌசிக் வந்த மாதிரி வேற லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் இருக்கான், அவன் எடுத்துட்டு போயிடும். லக்னோ இப்ப வேற பாண்ட வேற விட்டுட்டாங்களா, அந்த இடத்துக்கு ஒரு ஃபில் பண்ண பாப்போம். ஓனர்ஷிப்ல தான் வந்து ரைசிங் கூட சூப்பர் ஜெயின்ஸ்ல விளையாண்ட இந்த ரிலேஷன்ஷிப் இருக்கும்ல, பாப்போம். ஐபிஎல் மாதிரி ஓகே. ஆக்ஷன்ல எப்படி இருந்தாலும் ஆக்ஷன் தான் வர போறாரு, முன்னாடி பண்ண முடியாது. ஐபிஎல்ல அவரை பார்க்க போறோம். சரி, இந்த வீடியோ எதோட முடிச்சுக்கிறோம். அவரை எப்படி அவரோட மறக்க முடியாத நினைவுகளை நீங்க சொல்லுங்க. நினைவு எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். அப்படி கிடையாது, உங்களுக்கான மொமெண்ட்ஸ் இருக்கும்ல, தமிழ்ல சொன்னேன் பண்றீங்கன்னு சொல்லுங்க மறக்காம. நான் ரொம்ப மிஸ் பண்றேன் பென் ஸ்டோக்ஸ் தி அக்ரஷன். சரி, எல்லாம் கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்.